We sell a lot of boxing equipment. Press it a little bit and make it flat. பார்த்தீங்கன்னா அப்படியே ஹனுமான் வால் மாதிரி போயிட்டே இருக்கும். இது மாதிரிலாம் வந்துருச்சு அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. எக்ஸ்மேனில் வர டாக்டர் எக்ஸ் மாதிரி இருக்கு. So நான் ஒரு மைண்டை ரீட் பண்ண முடியல. Velcro support give the ankle more stability and support. This is vintage model. I am vintage. The bag is also vintage. அடிச்சு காமிக்கிறீங்களா? என்ன அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருப்பான். Point. ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வே ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு வெளியே தான் இருக்கோம். சென்னையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஷாப்ஸ். உங்கள் பாக்ஸிங் எக்யூப்மெண்ட்டு, பேகு, க்ளவுஸு எது வாங்கணுன்னாலும் இங்கே வந்து வாங்கலாம். நம்ம உள்ளே போவோம், ஓனர்கிட்ட பேசுவோம், வேறு என்ன ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஃபுல்லாக க்ளவுஸாக இருக்குது. ஹலோ சார், என் பேர் புவனேஷ். என் பேர் குருதீப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் பாக்ஸர், அவனும் ஒரு பாக்ஸர். வி ஜஸ்ட் தாட் உள்ளே வந்துட்டு பார்த்த உடனே ஃபுல்லாக பேக்லாம் அடுக்கி வச்சுருந்தீங்க, க்ளவுஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தீங்க. ஸோ வி தாட் சரி வந்து உங்கள்கிட்ட பேசலாம், பாக்ஸிங் எக்யூப்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றோம். சொல்கிறீங்களா? காமிக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இது பண்ணுறீங்க சார்? இந்த ஷாப் எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க? நான் என் அப்பா வந்துட்டு 1972 ஸ்டார்ட் பண்ணார். நான் வந்துட்டு 1989 காலேஜ் முடிச்சுட்டு அவரை ஜாயின் பண்ணேன். ஓகே. And he's no more, but we're trying to keep his legacy, our legacy alive. இந்த கடை மூலியமாக வைக்கிறோம். வேற லெவல் சார். அண்ட் எஸ் 50 வருஷம் மேலே. 50 வருஷத்துக்கு மேலே. வாவ், சூப்பர். We sell a lot of boxing equipment. நிறைய பாக்ஸிங் எக்யூப்மெண்ட் வச்சிருக்கிறோம், நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கிறோம், நிறைய வந்துட்டு ரேஞ்ச் வச்சிருக்கிறோம். ஓகே. எங்கள் கூட வந்துட்டு நிறைய பாக்ஸிங் கோச்சஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு they like to use this, treat our shop as the first point. ஓ சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏதோ பாக்ஸிங் பற்றி நினச்சா லைட் வே ஸ்போர்ட்ஸ் ஞாபகத்தில் வரணும் மாதிரி. சூப்பர். அந்த அளவுக்கு ஒரு ரெப்புடேஷன் பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரோடையும். ட்ரை டு டு தட். அமேசிங் சார், அமேசிங். வாங்க காமிக்கலாம். ஸோ புவனேஷ், பாக்ஸிங் க்ளவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் வரும். வெரைட்டிஸ்னால் நாட் ஓன்லி த பிராண்ட். ஓகே. பிராண்ட்ஸ் வந்துட்டு செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு என்னென்ன வாட் உள்ளே வந்துட்டு என்ன மெட்டீரியல் இருக்குது, வெளியிலோட மெட்டீரியல் என்ன, நான் கொஞ்சம் தெளிவாக காமிக்கிறேன். சூப்பர் சார். இது வந்துட்டு இருக்கிற பேசிக் க்ளவ்ஸ். பழைய காலத்தில் ஸ்டார்டிங் பாக்ஸிங் க்ளவ்ஸ் செஞ்ச போது இதே மாதிரி இருந்தது. மேலே தோல் இருக்கும். ஓகே. ஆனால் உள்ளே வந்துட்டு காட்டன் ஃபீல்ட். நீங்கள் வந்துட்டு பழைய படம்லாம் பார்த்து, ஐ மீன் நாட் பழைய படம், இப்போ வந்துட்டு புது படம், ஆனால் பழைய காலத்து புது படம். அது என்ன பேர்? தார்பாட்ட பரம்பரை. கரெக்ட். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் க்ளவுஸ் இருக்கும். லெதர் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு டேன் பண்ணால் ப்ரௌன் கலர் தான் வரும். இப்போ தான் வந்துட்டு கலர் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு, இப்போனா நாட் நவ் பட் இந்த ரீசன்ட் பாஸ்ட் கலர் பிக்மெண்ட் எல்லாம் போட்டு ரெட் ப்ளூ அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற மாதிரி க்ளவுஸில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் இருக்காது. கொஞ்சம் இட் வில் பி வெரி அன்ஈவன், அன்ஃபில்ட். இது வந்துட்டு காட்டன், உள்ளே வந்துட்டு காட்டன் போட்டு க்ளவுஸ் க்ளவுஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேப் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் பர்ஃபெக்ட் ஷேப். பக்காவாக இல்லாமல் கொஞ்சம். இப்போ நீங்கள் இது 10 ounce க்ளவுஸ். இது உள்ள கை உள்ளே போட்டு பாருங்கள். ஐ டெல் யூ வாட் த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும். ஒன்று உள்ளே போடுற போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஆமாம், உள்ளே போடுறதுக்கே கொஞ்சம். கரெக்ட். இப்போ விடுங்க, நான் காமிக்கிறேன். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு டு மேக் இட் மோர் ஈவன், ஃபில் பண்ணுற போது they just fill it and send it. So just press it a little bit, make it flat. Okay. இப்போ போட்டு கை உள்ள போட்டு பாருங்க, and see the difference. முன்னாடியோட ஃப்ரீயாக போகுது. கரெக்ட். இது பழைய காலத்து ட்ரிக் மாதிரி இருக்கு. கையில் கிட்டே இது எக்ஸாக்ட்லி. பட் திஸ் இஸ் அ வெரி வெரி பேசிக் க்ளவுஸ். இப்போ வந்துட்டு இந்த க்ளவுஸை வந்துட்டு பேசிக்காக ஆகிட்டாங்க. ஓகே. மேலே இருக்கிற மெட்டீரியல் வந்துட்டு பிவிசி அண்ட் உள்ள காட்டன் ஃபீல்ட். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்துட்டு ஒரு 500-600 ரூபாய் கிட்ட வரும். ஓகே. ஸோ இருக்கிறதுலே கம்மி தான், பேசிக் ஸ்டார்டிங் மாதிரி. ஓகே. மோஸ்ட்டாக பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இல்லை மோர் ஹாபீஸ்? ஓகே. ரெகுலராக ட்ரெயின் பண்ண. ஆமாம், ரெகுலர் ட்ரைனிங். சம்படி ஹூஸ் ஈவன் லிட்டில் பிட் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு பாக்ஸிங்லன்னா we should avoid this. Okay. This is more for hobby. Okay. ஏதோ ஒன்று வாங்கிட்டு கொஞ்சம் ஃபாதர் அண்ட் சன் காம்படிஷன் அந்த மாதிரி. Yes, for that kind of thing. Okay, nice. ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி க்ளவுஸோட ஹிஸ்ட்ரி, அதோட புராணம், அதில் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இங்கே வந்து கேட்டுக்கலாம். இவங்க வந்து ரொம்ப 50 வருஷமாக கிட்ட பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதான் நம்ம ஒன்றொன்னா அப்படியே பார்க்கும்போது ஒன்றொன்னா அதோட ஹிஸ்ட்ரி எப்படி பண்ணுறோம் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பண்ணது க்ளவுஸ் இந்த மாதிரி. திஸ் இஸ் அ ஃபோம் மோல்டட் ஒன். இது வந்துட்டு இன்ஜெக்ஷன் மோல்டட் கிடையாது. அது என்னன்னு ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ லேட்டர். இது வந்துட்டு
ஃபோமை எடுத்துகிட்டு கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு போடுறாங்க. இது போட்டு பாருங்க. இது அதை விட பயங்கர ஈஸியாக உள்ள போகுது. கரெக்ட், பயங்கர ஈஸி போகுது. பிகாஸ் ஷேப் வந்துட்டு மோல்டட் இருக்குது அண்ட் எவ்ரி திங் கை உள்ள ஈஸியாக போகும். திஸ் இஸ் குட் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, இது வந்துட்டு பிளாக் கலரில் வரும், ரெட்டில் வரும், ப்ளூவில் வரும், கலர் ஆப்ஷன்ஸ். பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ஸ்டேஜ் க்ளவுஸ். இது வந்துட்டு ஸ்டேஜ் அண்ட் மேட்சஸ்க்காக யூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் க்ளவுஸ். ஓகே, good for hitting bags, bag good for bag and also sparring as friendly sparring காக நல்லா இருக்கும். இது பேர் என்ன சொன்னீங்க? foam molding. And இது வந்துட்டு PU மேலே இருக்கிற கவரிங் வந்துட்டு PU கவரிங். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கைஸ், பாக்ஸிங்கில் ஆப்வியஸ்லி நிறைய சைஸஸ் இருக்குது. 8 ounce, 10 ounce, 12 ounce, 14, 16 அது மாதிரி வெயிட் கிளாஸ் அதிகமாக உங்கள் பாக்ஸிங் க்ளவுஸோட சைஸும் அதிகமாகும். இப்போ நம்ம பார்த்தது வந்து 10 ounce க்ளவுஸு. இதே மாதிரி மற்ற சைஸு எல்லாத்துலேயுமே ஜென்ரலாக எல்லாருமே வச்சுருப்பாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம், ஒரு சைஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணலாம். இது வந்துட்டு 4 ounce. இது ஃபார் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் கேட்டகரி. ஒரு 10 years 8 years அவங்களுக்கு வந்துட்டு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். நான் போட்டு பார்க்கலாமா? இல்லை உங்கள் விரல் தான் போகும். இல்லை, ஆனால் இது சூப்பராக க்யூட்டாக இருக்குது. அப்படியே சின்ன பசங்க நைஸ் அண்ட் வெரி அட்ராக்டிவ் அண்ட் கம்ஃபர்டபுள். மோர் இம்பார்ட்டன்ட் கம்ஃபர்ட், ப்ரொடெக்ஷன் நல்லா கிடைக்கும் கண்டிப்பாக when compared to this. Point. இது 6 ounce gloves. ஏஜ் வந்துட்டு ஒரு 10 to 12, 13 years, 14 years old. நிறைய கோச்சஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் தே ஆல்சோ 10 ounce கூட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. This would be for அவங்க weight category அந்த மாதிரி பார்த்தா this would be more comfortable actually. I mean that is what I think. I think practice பண்றப்போ usually they can wear these smaller ones, but I think competition வரும்போது they use slightly bigger gloves only. I think நார்மலா கொஞ்சம் பெரிய gloves தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சைஸ் கம்பேரிசன் மாதிரி பாருங்க guys, கிளியரா தெரியுது சைஸ் டிஃபரன்ஸ். சூப்பர். And then finally we come to the match gloves. Full leather. இது வந்துட்டு இன்ஜெக்ஷன் மோல்டிங். ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வரும். அண்ட் ஃபோம் வந்துட்டு நல்ல ஹை குவாலிட்டி ஃபோம். இன்சைட் பேடிங், அவுட்டர் இஸ் லெதர் அண்ட் இட் இஸ் அப்ரூவ்ட் பை பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. சூப்பர். இப்போ இது வந்து RXN கரெக்டாக? நீங்கள் ஜென்ரலாக ஷாப்பில் என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு RXN வச்சுருக்கிறோம், USI வச்சுருக்கிறோம், Xpeed வச்சுருக்கிறோம், Goodwin வச்சுருக்கிறோம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் Unitel. ஓகே. Unitel-ங்கிறது Force 10 கரெக்டாக? Force 10. Earlier it was Force 10. இப்போ வந்துட்டு பேர் மாற்றிட்டு Unitel வச்சுருக்காங்க. ஓகே, சூப்பர். இது காம்படிஷனோட 10 ounce gloves. இது லெதர் கரெக்டாக? பியூர் லெதர். ஓகே, சூப்பர். இருக்கிறதுலே ஆப்வியஸ்லி இதுதான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் and also most expensive. இதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆப்வியஸ்லி. Yes, you have 8 ounce, 10 ounce, 12, 14 and 16. ஓகே, க்ளவுஸில் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஓகே, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் க்ளவுஸ் எல்லாமே காமிச்சிங்க. அடுத்து பாக்ஸர்ஸோட நீட், லைக் லெட்ஸ் டாக் அபவுட் grip bandage, அது அப்புறம் மவுத் கார்டு இருந்தால் மவுத் கார்டு, அந்த மாதிரி அதர் பாக்ஸர்ஸ் நீட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். These are இது வந்துட்டு பேசிக் grip bandages. ஓகே, it comes in different colors. Nowadays வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாப் கலர்ஸ் பிடிக்கும், நியான் ஆரஞ்ச், நியான் க்ரீன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் த ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன் சைஸ் ரெகுலேஷன் கலர்ஸ் வந்துட்டு ரெட், ப்ளூ அண்ட் பிளாக். எஸ், இது வந்து சின்ன சைஸ் கரெக்டாக? ஆமாங்க, சின்ன கரெக்ட். அண்ட் பெரிய சைஸ் கூட கிடைக்கும். திஸ் இஸ் அ பிக் சைஸ் 4.5. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது பயங்கர சின்னதாக தின்னாக இருக்குது கரெக்டாக, பட் இது இந்த ராப்ஸ் பெருசாக இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யூஸ்வலாக கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இதில் வெரி மினிமல் பேடிங், லைக் பயங்கர கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு பேடிங். இதை நம்ம சுற்றி இது பண்ணோம் அப்படின்னா நக்கிள் அண்ட் ரிஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 லேயர்ஸ் மாதிரி தான் போட முடியும். அதே இந்த பெரிய ராப் எனக்காக ஓப்பன் பண்ணியிருக்காரு. 4.5 meters, யூஸ்வலாக 4லேருந்து 4.5 meters இருக்கும். ஓப்பன் பண்ணலாமா? இது பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, ஹனுமான் வால் மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த ராப்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நிறையா பேடிங் இருக்கும். நான் உங்களுக்காக வேணால் ஜஸ்ட்டு குயிக்காக ரேப் பண்ணி கூட காட்டுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 layers ஃபஸ்ட்டு ரிஸ்ட்டில் ரேப் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கிவ் ப்ரொடெக்ஷன். தம்பில் கூட நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு, ஒரு செகண்ட் கைஸ், அண்ட் தென் நக்கிளில் சுற்றுறோம் நம்ம கரெக்டாக. 1 2
3 and 4 4 விரல்லையும் சுற்றிட்டு இதுதான் கைஸ் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டு. நக்கிளுக்கு எவ்வளோ பேடிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பேடிங் கொடுக்குறோம். ஸோ தட் நம்ம நக்கலும் இன்ஜூர் ஆகாது அண்ட் அட் த சேம் டைம் ஆப்போனண்ட்டை நம்ம வந்து அடிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் பவரும் போடலாம். சி திஸ் ரிஸ்ட்டோட இங்கே ஃபுல்லாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு தெர் இஸ் மூவ்மெண்ட் இன் யுவர் ரிஸ்ட் ஆல்சோ. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டைட்டாக கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது ரிஸ்ட் ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். அதே ரொம்ப டைட்டாக கட்டிட்டா உங்களுக்கு பிளட் ஃப்ளோவும் இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணிக்கணும். அண்ட் தென் கம்மிங் பேக் இங்கே நக்கிளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் சுற்றிட்டே இருக்கலாம். இதில் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 4 or 5 ரவுண்ட்ஸ் போயிட்டேன். ஓகேவா? ஸோ ராப்ஸ் லைட்டாக டைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஐ வில் கோ பேக் ரிஸ்ட்டில் போயிட்டு திரும்ப இங்கே வர நக்கிளில் இன்னும் ஒரு 2 ரவுண்ட். சி திக்காக நக்கிளில் ஃபுல் பேடிங் ப்ரொடெக்ஷன் போட்டேன். ஸோ நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணும்போது பேக் அடிக்கிறீங்களோ இல்லை ஸ்பாரிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரியே ஆகாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐ லைக் இந்த பெரிய ராப்ஸ் தான். பயங்கரமாக நீங்கள் வந்து சேஃப்டி இருக்கும் பேசிக்லி அடிக்கும் போது அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீலும் இருக்கும். அண்ட் தென் இதை போட்டோம். ஸோ நீங்கள் இப்போ ஃபுல்லாக இப்படி கட்டிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி உள்ள லைட்டாக இப்படி விட்டுட்டு இப்படி இது மேலே இப்படி வச்சு கையை கிளென்ஸ் பண்ண பிடிக்கும். ராப்ஸோட இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களோட ரிஸ்ட்டை ஸ்டேபிளாக இப்படி பெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். இருக்கிறதுலே காமனான இன்ஜுரி பாக்ஸர்ஸ்க்கு வர்றது வந்து ஒன்று ரிஸ்ட்டு ஸ்ப்ரெயின் ஆகிறது பேக் அடிக்கும் போது ஒழுங்காக கிளென்ஸ் பண்ணல இல்லை இது பண்ணல அப்படின்னா கை இப்படி போயிட்டு அடிக்கும் போது இதுவாயிரும். ஸோ இந்த மாதிரி பெரிய ராப்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறையா ப்ரொடெக்ஷனும் இருக்கும். வெரி சிம்பிள் கைஸ். இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பயப்படாமல் எவ்வளோ வேணாலும் பஞ்சஸ் த்ரோ பண்ணலாம், எவ்வளோ ஹார்டாக வேணாலும் நம்ம அடிக்கலாம். ஓகே சார், இதில் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அண்ட் இது 2 சைஸ் தான் கரெக்டாக? ஒன்று ஸ்மால் இருக்கிறதுலே பிகஸ்ட் வந்து 4 meters. Correct. ஓகே சூப்பர். 2.7 meters and 4.5 meters. ஓகே சூப்பர். லென்த் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்துட்டு மிக்காடோ இருக்குது, பேப்லர் இருக்குது, எக்ஸ்பீட் இருக்குது அண்ட் இன்வின்சிபிள். ஓகே 4 பிராண்ட் வச்சுருக்கேன். 4 பிராண்ட் வச்சுருக்கோம். சூப்பர் சார். And we keep on adding. யாரோ வந்துட்டு நல்ல ப்ராடக்ட் காமிச்சாங்கன்னா definitely we will add to our collection. சூப்பர். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் சார் எவ்வளோ வரும் ஜென்ரல்? From 170 rupeesலேருந்து ஒரு 400 rupees வரைக்கும் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ஷீல் காமிக்கலாம். கம்ஷீல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்துட்டு வேறு வேறு கலர்ஸ் இருக்குது. மோஸ்ட் பாப்புலர் கலர் வந்துட்டு ரெகுலர் கலர். ஏன்னா இதில் வந்துட்டு அடிப்பட்டா சப்போஸ் there is blood flow ஒயிட்டில் வந்துட்டு தெரியும், கலரில் தெரியாது. But nowadays youngsters they like a lot of colors pop and especially when they are not doing அவங்க வந்துட்டு ரொம்ப சீரியஸாக ஃபைட் பண்ணலன்னா கலர் கூட யூஸ் பண்ணுறாங்க. எஸ் ஜென்ரலாக கைஸ் காம்படிஷனில் ஒயிட் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. கலரான புட் கார்டு எதையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ காம்படிஷன் போகிறீங்க அப்படின்னா ஹவ் டு கெட் ஒயிட். அதை நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் வச்சா அது சாஃப்ட் ஆயிரும். அதை எடுத்து உங்கள் பல்லில் வச்சு நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். உங்கள் பல்லோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது போயிட்டு ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கலரில் இருக்கிறது வந்து மேபி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பார் பண்ணும் போது இல்லை அந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புது ட்ரெண்ட் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கேட்குறது வந்துட்டு ஃபேங்கோட. ஸோ வந்துட்டு வாயில் போட்ட வேம்பயர் மாதிரி ஒரு லுக்கு வரும். இந்த மாதிரி ஃபேன்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். எனக்கு இது மாதிரிலாம் வந்துருச்சு அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. நான் ஒயிட் ஷீல்டு வாங்குவேன் யூஸ்வலாக, கம் ஷீல்டு அண்ட் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பட் நைஸ். தீஸ் ஆர் மோர் இன்னைக்கு வந்துட்டு any sport பார்த்தீங்கன்னா is not just about the sport, it's also about a little bit of உங்க personality என்ன இருக்கு அந்த ஸ்போர்ட்ல. Yes. So this is for some youngsters and people who want to have a little bit different in their outlook. Maybe கொஞ்சம் opponentக்கு வந்துட்டு will be a little bit intimidating. பயம் காட்டுறதுக்கு. ஓகே மைக் டைசன் மாதிரி கடிச்சு வச்சிடாதீங்க கைஸ். அந்த மாதிரி பல்லு வச்சதை போட்டுட்டு பார்த்து பண்ணுங்கள். ரெகுலராக ஸ்பாரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்கியர் போட்டுட்டு பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு கட்டு அதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணிடும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மூஞ்சியை வந்து இதுவே ப்ரொடெக்ட் பண்ணிடுது. செகண்டு அடி வாங்குற இம்பேக்டை கம்மி பண்ணிடும். அவங்க வந்து எப்பயுமே சொல்லுவாங்கள்ல மண்டபத்திரம் அப்படின்னு, அது மாதிரி உங்கள் ஹெட்டை கொஞ்சம் லைட்டாக சேஃபாக வச்சுக்கிறது, அதுக்காக இதை யூஸ் பண்ணுறது. டேமேஜ் வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ணும், அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். இவ்வளோ வருஷமாக நானும் சானும் பாக்ஸிங் பண்ணுறோம், ஸ்டில் நாங்கள் ஸ்பாரிங் பண்ணுறோம் அப்படின்னா ஹெட்கியர் போட்டு தான் பண்ணுவோம். ஸோ ஹெட்கியர் எப்பயுமே போட்டுட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இது வந்துட்டு மோல்டட் ஹெட்கியர். ஏர்லியர் டேஸில் வந்துட்டு உள்ள காட்டன் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ வந்துட்டு ஃபோம் ஃபில் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு
இட் கிவ்ஸ் யூ அ வெரி ப்ராப்பர் கரெக்டான ஷேப். புவனேஷ் கொஞ்சம் போட்டு பாருங்க, கம்ஃபர்ட்டை வந்துட்டு போட்டு பாருங்க. இப்போ நீங்கள் யூனோ நார்மல் காட்டன் ஹெட் கியர் போட்டிருந்தீங்கன்னா அண்ட் ஃபோம் ஹெட் கியரில் போட்டு பாருங்க, ஃபிட்டிங் எவ்ரி திங், ஷேப் எவ்ரி திங் இஸ் குட். எக்ஸ்மேனில் வர டாக்டர் எக்ஸ் மாதிரி இருக்கு. கரெக்ட். ஸோ நான் அவர் மைண்டை ரீட் பண்ண முடியல. வெரி கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆக்சுவலாக. நார்மலாக இது பண்ணுறதை விட நல்லா போயிட்டு மண்டையில் ஃபிட் ஆகிடும். சார் யூ வாண்ட் டு ஒரு அடி கொடுத்து பார்க்குறீங்களா? லைட்டாக அடி பையா. இதான் கைஸ் ப்ரொடெக்ஷன், ஹெல்மெட் மாதிரி. அடுத்து எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச விஷயத்துக்கு நம்ம போக போகிறோம், ஷூஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலில் நான் ஷூ போட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்ன செருப்பு போட்டு வீடியோவில் பார்க்கவே முடியாது கைஸ். ஷூஸ் வந்துட்டு நாங்கள் RXN பிராண்டோட ஷூஸ் விற்கிறோம். இது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மாடல் ஆஃப் பெரிய ஆங்கிள் சப்போர்ட்டோட ஃப்ளாட் ஹீல்ட் உங்கள் ரிங்க்காக. ரிங் ஷூஸ் கைஸ். ஜென்ரலாக வந்து இது ஏன் பெருசாக வைக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிள் சப்போர்ட் தான். ரிங்கில் மூவ் பண்ணும்போது உங்கள் ஆங்கிள் இப்படியோ இல்லை இப்படியோ ஃப்ளிப் ஆகாமல் இல்லை ஸ்ப்ரைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக லேஸ் வச்சு நீங்கள் டைட்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக ஆங்கிள் சப்போர்ட் இருக்கும். அதனால தான் இந்த லார்ஜ் லென்த் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போது வந்துட்டு ரீசெண்டாக இந்த ஆங்கிள் லென்த்தை வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக ஆக்கிட்டாங்க. ஓகே. பட் தே ஹவ் ஆல்சோ கிவன் ஒரு வெல்க்ரோ சப்போர்ட் டு கீப் த ஆங்கிள், give the ankle more stability and support. ஓகே ஓகே ஓகே. இது எஸ்பெஷலி கிட்ஸுக்காக. அடல்ட்ஸ்லையும் இது மாதிரி வருது. ஓ, அடல்ட்ஸ்லையும் இப்போ இந்த மாதிரி தராங்க. ஓகே. ஐ திங்க் மேபி லைக் பெட்டர் சப்போர்ட் அண்ட் it gives you more this thing because இங்கே பேடிங் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசான பேடிங் இல்லாமல் கொஞ்சம் திக் பேடிங் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வந்துட்டு when you இது வெல்க்ரோ போட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆங்கிளுக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாக சப்போர்ட் வரும். அப்படியே இப்படி லாக் ஆகிடும். அண்ட் ஸோ த ட்விஸ்டிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேர்ன் பண்ணி பாருங்கள் டிஃப்ரென்ஸ், அண்ட் இதில் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். யா ஓகே. ஆமாம். ஸோ இது பெருசாக இருந்தால் கூட த ஸ்மாலர் ஒன் கிவ்ஸ் மோர் சப்போர்ட் டு த ஆங்கிள். ஸோ அந்த ட்விஸ்ட் இல்லை ஸ்ப்ரெயின் ஆகாமல் இருக்கிறத இஸ் மினிமைஸ்ட் லாட், கம்மி பண்ணிடும். இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் ஆகிருக்கும். இந்த ஷூவில் வந்து ஃப்ளாட் சோல் இருக்குது. இது எதுக்குன்னு இது பின்னாடி இருக்கிற சின்ன ஒரு சயின்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் இப்போ உங்களோட சயின்ஸ் டீச்சர். ஏதாவது கண்ணாடி இருந்தால் போட்டுக்கிறேன். ஓகே, வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ஷூஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ரிங்கில் மூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் மெயினான விஷயம், இந்த ஹீலில் வந்து ஒரு சோலோ இல்லை சாஃப்டாக எதுவுமே இல்லை. ஏன்னா ஜென்ரலாக வந்து ஹீலில் அந்த சாஃப்டான இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனர்ஜி போட்டு புஷ் பண்ண போகிறீங்களே, அப்போது கிரவுண்டுக்கு போயிடும் எல்லா எனர்ஜியும். ஸோ உங்கள் எனர்ஜி வந்து லைட்டாக வேஸ்ட் ஆயிரும். ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எனர்ஜி எல்லாமே வச்சு எக்ஸ்ப்ளோசிவாக நீங்கள் புஷ் பண்ணி ரிங்கில் மூவ் பண்ணலாம் ஈஸியாக. பாக்ஸிங் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் ஒரு பயங்கர எனர்ஜி டிமாண்டிங்கான ஸ்போர்ட்டு. ஸோ இமேஜின் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்கள் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எனர்ஜி யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்களா. ஸோ ஈஸியாக டயர்ட் ஆகிடுவீங்க. அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஃப்ளாட் சோல் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஹீலு, சாஃப்டாக பேடிங்கு அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோசிவாக உள்ளே போய் புஷ் பண்ணி ஈஸியாக ஃபைட் பண்ணுறதுக்காக கைஸ். அதுக்காக தான் இந்த ஆங்கிள் சப்போர்ட், இந்த சோலே இல்லாமல் இங்கே கீழே வந்து ஃப்ளாட்டாக வச்சு இது பண்ணுறாங்க கைஸ். அண்ட் கீழே இது ஃப்ளாட்டாக இருக்கிறதோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான எதுவும் நீங்களை வந்து நீங்கள் ரிங்கில் ஈஸியாக முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுறதுக்கு தான் கைஸ். சிம்பிள் லாஜிக். ஓகே கைஸ், நம்ம க்ளவுஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு பேண்டேஜஸ் பார்த்தோம், கம் ஷீல்டு பார்த்தோம், ரிங் ஷூஸும் பார்த்துட்டோம். அடுத்து இருக்கிறதுலே முக்கியமானது உங்களோட ஜெர்சி, மேலே போடுற ட்ரெஸ்ஸு, அதை பார்க்கலாம் கைஸ். பாக்ஸிங் கார்னர்ஸ்னு சொல்லுவாங்க, கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன் ஷார்ட்ஸ் அண்ட் ஒரு மேலே அப்பர். வெரி லைட் வெயிட் ட்ரை ஃபிட் மெட்டீரியல். அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி எனர்ஜி டிஸ்பென்ஸ், டோன்ட் ஹேவ் டு புட் டூ மச் ஆஃப் எனர்ஜி வேரிங் ஹெவி க்ளோத்ஸ். லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் நைஸ் மெட்டீரியல் மேட் பை ஷிவ் நரேஷ். ஜென்ரலாக எல்லாருமே ஸ்லீவ்லெஸ் தான் போடுவாங்க ஆப்வியஸ்லி பாக்ஸிங்கில். ஒன்று ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்வெட்டு இதெல்லாம் பாடி ஹீட்லாம் இருந்துச்சுன்னா வெளியே போகிறதுக்கு, அண்ட் ஸ்லீவ் இருந்தால் யூஸ்வலாக டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் ஈஸியாக ஸ்லீவ்லெஸ் போட்டு யூஸ்வலாக ஃபைட் பண்ணுவாங்க. ரெண்டு கலர், ரெட் அண்ட் ப்ளூ. கரெக்டாக ப்ளூ, ரெட் கார்னர் அண்ட் ப்ளூ கார்னர். ப்ளூ கார்னர். ஆமச்சர் பாக்ஸிங்கில் ஆப்வியஸ்லி மேலே அப்பரோட போட்டு தான் பண்ணுவாங்க. ரெட் அண்ட் ப்ளூ ரெண்டு ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் தான். ரெட் கார்னரில் ஒரு ஃபைட்டர் இருப்பாங்க, ப்ளூ கார்னரில் ஒரு ஃபைட்டர் இருப்பாங்க. அதே ப்ரோ பாக்ஸிங் போகிறோம் நம்ம அப்படின்னா அதில் வந்து நீங்கள் என்ன வேணுமோ ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம், எந்த கலரில் வேணாலும் யூஸ்வலாக விட்டுருவாங்க. மேலே அப்பர் எதுவுமே இருக்காது. அப்பர் வந்து ஓப்பன் செஸ்ட்டோட தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு கீழே லோவர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ப்ரோ பாக்ஸிங்கை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அவங்க ட்ரெயின் பண்ணும்போது யூஸ்வலாக இப்போ வெயிட் கட் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னா உடம்புலேருந்து வாட்டர் வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக சோனா சூட்டுன்னு சொல்லுவாங்களா, அது இருக்கா உங்ககிட்ட? இருக்குது. நாங்கள் இன்வென்சிபிள் பிராண்டோட சோனா சூட் விற்கிறோம். வெரி குட் குவாலிட்டி. சூப்பர், நைஸ். இதோட யூஸ் இன்கேஸ் உங்களுக்கு தெரிலனா நான் சொல்கிறேன் கைஸ். வெரி சிம்பிள். வெயிட் கட் பண்ணும் போது நம்ம வாட்டர் வெயிட் இப்போ ஃபைட் இப்போது இன்றைக்கி இருக்குது அப்படின்னா
முந்தின நாள் யூஸ்வலாக வெயின் பண்ணுவோம்ல, அப்போ வெயிட் கட் பண்ணும்போது வாட்டர் வெயிட்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பாடியில் ஹீட்டை ட்ராப் பண்ணி, சோனாங்கிறது தானே கைஸ், உள்ளே நீங்கள் இது மேலே போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது மொத்த ஹீட்டையும் உள்ளே ட்ராப் பண்ணிடும். ஸோ அதனால் எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே உங்கள் பாடியிலேருந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும், வேர்வைனால வெளியில் வந்துடும். எஸ், சிம்பிள். ஸோ உங்கள் வெயிட் கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயங்கர யூஸ்ஃபுல். ஆக்சுவலாக ஆப்வியஸ்லி சென்னையில் வெயில் பயங்கரமாக இருக்கும், கரெக்டாக. அதில் நீங்கள் இதை போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் பாடியில் இருக்கிற தண்ணியை நீங்கள் டீஹைட்ரேட் பண்ணி நீங்கள் வெயிட் லிமிட்குள்ளே வந்துடலாம் கைஸ். சிம்பிள் கைஸ். இது வந்துட்டு டோன்ட் மிஸ்டேக் இட், இது வந்துட்டு வெயிட் ரிடக்ஷன் பொருள் கிடையாது. இட்ஸ் நாட் சம்திங் ரெகுலர் யூசர்ஸ் இதனால வெயிட் ரெடியூஸ் ஆகுமான்னு நினச்சிட்டு இது யூஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் ஃபார் வெயிட் ரிடக்ஷன். அந்த பர்டிகுலராக அந்த ஈவெண்ட்காக மட்டும் வெயிட் லாஸ் பண்ணோம்னா 1 kg 2 kgs வெயிட் லூஸ் பண்ணோம்னா இது போடலாம். பட் தட் வெயிட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் பேக் அகெயின். அது வந்துட்டு சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் இதை போட்டு பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா அந்த 1-2 kgs வாட்டர் வெயிட்டை கம்மி பண்ணுவீங்க, அடுத்து தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வெயிட் திரும்ப வந்துடும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை போட்டுட்டுலாம் நீங்கள் வந்து பண்ணிட்டா ஓகே வெயிட் குறைஞ்சிரும், அப்படி கிடையாது. எக்ஸஸ் வாட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிடும். அண்ட் தென் வென் யூ ட்ரிங்க் வாட்டர் திரும்ப சாப்பிட்டீங்க இல்லை தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் கைஸ். ஓகேவா? அடுத்து இந்த ஷூ, இது எல்லாத்தையுமே பேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன கைஸ் தேவை? ஆப்வியஸ்லி ஒரு பேகு உள்ளே போடலாமா? எஸ், ஒரு ஷூ கைஸ், ஒரே ஒரு ஷூ மட்டும் நான் உள்ளே போடுறேன். ஷூவுக்கு தனியாக கம்பார்ட்மெண்ட் இருக்கா இதில்? ஆமாம் இருக்குது. ஓ சூப்பர், வேறு லெவல். ஓகே, ஷூ இல்லைன்னா உங்கள் வெட் க்ளோத்ஸ் நீங்கள் வந்துட்டு மேட்ச் முடிச்சுட்டு ட்ரைனிங் செஷன் முடிச்சுட்டு இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈரமாகிடும். அதுவும் வந்துட்டு யூ டோன்ட் வாண்ட் டு மிக்ஸ் வித் இது உள்ள போட்டுக்கலாம். ஓகே, ஈரமாக ஆஸ் ஆஃப் நவ் இங்கே வச்சுக்கலாம். செம. தனியாக ஒரு ஷூ கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் தென் க்ளவுஸ், ஷார்ட்ஸ், பேண்டேஜ் ஆல்சோ வில் புட். இது எல்லாத்தையும் வச்சே இன்னொரு பாதி பேக் இடம் இருக்குது. கரெக்ட். ஐ திங்க் நான் இப்போ இதுலேருந்து ஏறி உள்ளே போய் உட்காந்துக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் வந்துட்டு ஸ்மால் கீஸ், பர்ஸ், மொபைல் ஃபோன். சூப்பர். அவ்வளோதான் கைஸ், ரெடி. ஓகே, தேங்க்யூ, பபாய். வீடியோ முடிச்சுட்டு கிளம்பலாம். இதில் ப்ளூ கலர் ஒன்று மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு கலர்ஸ்? அசார்ட்டட் கலர்ஸ். ஓகே, சூப்பர். இப்போதைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு கலரு, ஆரஞ்சு அண்ட் கிரே. இந்த பேக் என்ன மெட்டீரியலில் ஜென்ரலாக பண்ணுவாங்க? அண்ட் இது ஒரு சைஸ் மட்டும்தான் இருக்கா இல்லை எப்படி? ஜஸ்ட் கொஞ்சம் வேறு இந்த பேக் வந்துட்டு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெட்ரான் மெட்டீரியல் வரும். ஓகே. இது வந்துட்டு கீழே வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸ்லைட்லி வாட்டர் ரெசிஸ்டன்ட். தண்ணி வந்துட்டு மழை பெஞ்சதுன்னா உள்ள தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக உள்ள போகும். ஓகே. I mean, I can't say it is totally waterproof. Waterproof கிடையாது, but definitely water resistant. சூப்பர். And எல்லாமே வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த பிராண்ட் வந்துட்டு ட்ரையம்ஃப் பிராண்டு. ஓகே. ட்ரையம்ஃப் பிராண்ட் வந்துட்டு எல்லாமே YKK ஜிப். YKK வந்துட்டு இருக்கிறது ப்ரீமியம் ஜிப்பர்ஸ். ஓகே, சூப்பர். in the world. ஸோ கிளைண்ட்ஸ் வாங்கிட்டு போனவங்கலாம் ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே சொன்னது கிடையாது இது வரைக்கும் வந்தது. ஓகே, சூப்பர். மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி பில்டு கூட நல்லா இருக்கும். ரொட்டேஷன் ஸோ தட் இட் டசன்ட் நாட் அப். உங்களுக்கு வந்துட்டு ஹேண்டில் வந்துட்டு நாட் ஆகக்கூடாதுன்னு ஓகே இது கொடுத்துருக்காங்க. சூப்பர். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, நான் கேமராமேன்கிட்ட கேட்க போகிறேன். இந்த ட்ரையம்ஃபும் வண்டி ட்ரையம்ஃபும் ரெண்டும் ஒரே பிராண்டா? ட்ரையம்ஃப் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். சிம்பிள் கைஸ், எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக நல்ல ஸ்பேஷியஸாக சூப்பராக ஒரு பேக் கிடச்சிருக்கு. இப்போது பாக்ஸிங் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸர் ட்ரெயின் பண்ணுறவங்க எல்லாரோட எதுவுமே நம்ம பார்த்துட்டோம், கரெக்டாக. நெக்ஸ்ட் என் கண்ணு முன்னாடியே இருக்குது, இதை பற்றி நம்ம பேசிடுவோம். இங்கே நிறைய அடுக்கி வச்சுருக்கீங்க பாக்ஸிங் பேக்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள் சார். பாக்ஸிங் பேக்ஸ் வந்துட்டு சைஸ் வர்சஸ் குவாலிட்டியில் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஓகே. ஸ்மாலஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இது 3 அடி. குட் ஃபார் ஹோம் யூஸ், வீட்டில் யூஸ் பண்ணலாம். 3 feet, 3.5 feet, ஓகே, 4 feet, 5 feet, அண்ட் அங்கே ரெட் கலரில் இருக்குது வந்துட்டு 6 feet. ஓகே, சூப்பர். மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நைலான் PU PVC மிக்ஸ்ட். இது வந்துட்டு டோட்டல் PU அண்ட் அந்த ரெண்டு உள்ளே இருக்குது வந்துட்டு டோட்டல் லெதர், ஆல் லெதர். ஓகே, ஆல் லெதர் பேக். ஸோ ப்ரைஸிங் வந்துட்டு அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேன்வஸ், ஓகே, துணி மெட்டீரியல். நான் அது விற்கிறது இல்லை, பிகாஸ் தட்ஸ் அகெயின் வெரி ஓல்ட் ஸ்கூல். இப்போ வந்துட்டு கேன்வஸ் யாரும் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை.
பிகாஸ் மெட்டீரியல் வந்துட்டு ரொம்ப டியூரபிள் கிடையாது. துணி மெட்டீரியல் இஸ் நாட் வெரி சீக்கிரமாக கீஞ்சு போயிடும். திஸ் நைலான் பிவிசி பியூ மிக்ஸ்ட் வந்துட்டு இருக்கிறது கம்மி ரேட்டு, ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதுக்கு மேலே வந்துட்டு பியூ, அதோட காஸ்ட்லி பியூ, அண்ட் காஸ்ட்லியஸ்ட் வந்துட்டு லெதர். ஒன்று நேச்சுரல் ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ வெரி டியூரபிள். ஸோ நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் வந்துட்டு அது கீழே சான்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. இது எங்ககிட்ட இருக்கிறது வந்துட்டு மை பர்சனல் ஃபேவரட் பேக். ஏன்னா திஸ் இஸ் விண்டேஜ் மாடல். ஐ ஆம் விண்டேஜ், த பேக் இஸ் ஆல்சோ விண்டேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பிளாக் கலரில் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் யுவர் ட்ரெடிஷ்னல் ஃபுல் ஆல் லெதர் பேக். ஆல் ஆர் ஹெவி வெயிட் பேக்ஸ். பஞ்சிங்காக நல்லாயிருக்கும். ஒரு 2 பஞ்ச் பண்ணி காமிங்க. நீங்கள் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது வந்துட்டு ரவுண்ட் பேக் இல்லை டியர் ட்ராப் ஷேப் பேக்னு சொல்லுவாங்க. மேஸ் பேக்னு கூட சொல்லுவாங்க. மேஸ் பேக். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இது பெனிஃபிட் என்னன்னு. ஓகே, ஜென்ரலாக ஹெவி பேக், அதாவது நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பேக்கில் வந்து அப்பர் கட்ஸும் ஹூக்ஸும் அடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கரெக்டாக அங்கே தான் இந்த பேக் வந்து வேலைக்கு வருது. வெரி சிம்பிள். இதோட ரவுண்ட் ஷேப் இருக்கிறதுனால நீங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் நக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி கனெக்ட் பண்ணலாம். அப்பர் கட்ஸ் அடிக்கும் போது எஸ்பெஷலி. அண்ட் இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிறதுனால ஹுக்ஸ் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும். இதுலேயே 2-3 சைஸஸ் எல்லாமும் வரும். கரெக்டாக கொஞ்சம் சின்னதாக, கொஞ்சம் பெருசாக. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி வரும். ஸ்மாலர் சைஸ் அகெயின் ஃபார் மோர் ப்ரொஃபஷனல் பீப்புள். ஏன்னா ஹிட்டிங் ஏரியா வந்துட்டு ரொம்ப சிறுசாக. அண்ட் பிகர் சைஸ் பேக்கில் வந்துட்டு அடிக்கிற ஏரியா வந்துட்டு பெருசு இருக்கனால அமெச்சர்ஸ் கூட வந்துட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ மெயினாக அப்பர் கட்ஸ் அண்ட் ஹுக்ஸுக்கு இந்த பேக் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். அண்ட் உங்களோட ஹெவி பேக் வந்துட்டு அதில் எல்லாமே அடிக்கலாம் ஆப்வியஸ்லி. பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மேஸ் பேக் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் கைஸ். அண்ட் இது வந்துட்டு ஸ்மால் சைஸ் ஹியூமன் ஷேப் பேக் ஃபார் மோர் ஆக்குரசி. இது பார்க்க கொஞ்சம் வியர்டாக இருக்குது, ஆனால் இது வந்து ஹியூமன் பாடியை வந்து அப்படியே லைக் அதே மாதிரி இருக்கிற மாதிரி, அதுக்காக தானே இது. கரெக்டாக? ஓகே, சூப்பர். இங்கேருந்து நான் ஜஸ்ட் சும்மா ஒரு 2 பஞ்சஸ் அடிக்கிறேன். சூப்பர், வெரி நைஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெவி பேக்ஸ் இருக்குது கைஸ். ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் யூஸ், அதோட பர்பஸ் வேறு இருக்கும். லைக் சொன்ன மாதிரி அது மெயினாக அப்பர் கட்ஸ் அண்ட் ஹுக்ஸுக்கு. இது ரியலிஸ்டிக்காக முடிஞ்ச அளவுக்கு பாடியோட இது அப்படியே ரியலிஸ்டிக்காக வந்து பேக் மாதிரியே அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களோட காமன் ஹெவி பேக்ஸும் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக் டைப்ஸ்லாம் இருக்குது கைஸ். தீஸ் ஆர் பஞ்சிங் பேட்ஸ். கோச்சஸ்க்காக நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பாக்ஸிங் இதில் பார்த்துருப்பீங்க. போட்டு பாரு. எஸ், இதையும் போட்டு இப்போ நான் சான் கேமராவை பிடிச்சிட்டே பஞ்ச் பண்ண சொல்ல போகிறேன். லெட்ஸ் கோ. 1 2 1 2 1 2. ஓகே, சூப்பர், வெரி நைஸ். இது வந்து திக்கானது. கரெக்டாக? இதில் நிறைய பேடிங், திக்கானது பேடிங். ஸோ உங்கள் இம்பேக்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். இது வந்துட்டு இது ஒரு சைஸு. அண்ட் ரெண்டாவது வந்துட்டு ஃபார் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பாக்ஸர்ஸ் இஸ் அ மோர் ஃபொர்கிவிங் பஞ்சிங் பேட். ஃபார் பிகினர்ஸ் அண்ட் amateur லெவல் அவங்க வந்துட்டு அடிச்சா there's a larger hitting space. அவங்க ஸோ கான்டாக்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் பெருசாக இருக்கிறதுனால மிஸ் பண்ணாலும் லைட்டாக அது போயிட்டு லைக் சைடில் பட்டுரும் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. தீஸ் ஆர் ஸ்மாலர் பேட்ஸ் ஃபார் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பாக்ஸர்ஸ். ஆக்யூரேட்டாக அவங்க அடிக்கிறதுக்காக சின்ன பேட்ச். ஓகே, இந்த பேட்ஸ் எல்லாம் எதுலேருந்து சர்வ் பண்ணுறாங்க? என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க ஜெனரலாக? இது வந்துட்டு பியூ பிவிசி மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஃபுல் பியூர் லெதர். ஓகே, சூப்பர். இது வந்துட்டு கோச்சிங் பெஸ்ட். வெரி சிம்பிள் கைஸ். அடி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். மெயினாக வந்து பாடி ஷாட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்கள் பார்ட்னரோடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி லேயர் மாதிரி மேலேருந்து எல்லா சைட்லேருந்தும் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவர் டைட் பண்ணுறாரு. நான் வந்து பவர் ரேஞ்சர்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கேன் இப்போது. நீங்கள் பார்ட்னரோட ட்ரில் பண்ணும் போதோ இல்லை வந்து பேடு பிடிக்கும் போதோ இதையும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பாடி ஷாட்ஸ் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபேஸில் அடிக்கும் போது பேடில் இங்கே வச்சு நீங்கள் பேட் பண்ணிக்கலாம். பாடியில் அடிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷீல்டு இருக்குது. உங்கள் பார்ட்னர் வந்துட்டு உங்களை அடிப்பாங்க. வெரி சிம்பிள் கைஸ். அடிச்சு காமிக்கிறீங்களா? என்ன அடிக்கிறதுக்குன்னா அவன் ரெடியாக இருப்பான். இம்பேக்ட் எப்படி இருந்தது? இம்பேக்ட் வந்து பெருசாக எதுவுமே தெரியவே இல்லை. ஆப்வியஸ்லி அவன் பவராக அடிக்கிறான் அப்படிங்கிறதுனால நம்ம லைட்டாக மூவ் பண்ணுவோமே தவிர அதை தவிர பெயின் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெயின் எதுவுமே கிடையாது. பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் உள்ள பேடிங்கும் பயங்கர திக்காக சூப்பராக இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால தான் எக்ஸ்பீட் வந்துட்டு நிறைய பேடிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மோல்டாக கொடுத்துருக்குறாங்க. தட் வே மிஸ் ஹிட் கூட இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு அடிபடாது. ஓகே, சூப்பர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு there are 3 levels of velcro. One
2 and 3 நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு உங்கள் ஹைட் பிரகாரமாக இது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், கீழே மேலேயும் பண்ணிடலாம். அண்ட் ஒன்ஸ் இது வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் டைட்னஸ்க்காக இங்கேருந்து புல் அண்ட் ஃபிக்ஸ், பயங்கர ஈஸியான மெக்கானிசம். புல் அண்ட் ஃபிக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் யோர் பாடி ஷேப், நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு டைட்டாக வேணும்னா டைட்டாக பண்ணிக்கலாம், கொஞ்சம் லூஸாக இருந்தால் லூஸாக பண்ணிக்கலாம். பயங்கர ஈஸியான ஜஸ்ட் வெல்க்ரோ மெக்கானிசம். எக்ஸாக்ட்லி. சூப்பர். அண்ட் தென் இது வந்துட்டு அப்படியே மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை பார்க்கும்போது எனக்கு சினிமாவில் வர புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் ஞாபகம் தான் கைஸ் வருது. அதே மாதிரி இதெல்லாம் ஷேப்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து இம்போர்ட்டடும் பண்ணுறீங்க, இதுவும் பண்ணுறீங்க கரெக்டாக. நம்மளோட பாக்ஸிங் எக்யூப்மெண்ட் அதெல்லாம் மோஸ்ட்டாக எங்கே பண்ணுறாங்க ஜென்ரலாக? பாக்ஸிங் எக்யூப்மெண்ட் வந்துட்டு இஸ் as far as I can say சேஃப்லி நான் சொல்ல வந்துட்டு எல்லாமே மேட் இன் இந்தியா. ஓ சூப்பர். 2 cities இன் இந்தியா வந்துட்டு மெயினாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு பஞ்சாபில் வந்துட்டு ஜலந்தர் சிட்டி, ஓகே. இன்னொன்று வந்துட்டு உத்தரப்பிரதேஷில் மீரட் சிட்டி. இது 2 இடத்துல வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிங் குட்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிங் அண்ட் ஆல் வாஸ் ஆல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு பாகிஸ்தானில் இருந்தது. சியால்கோட், நவ் வாட் இஸ் பாகிஸ்தான். ஏர்லியர் வந்துட்டு ஃபுல் யூனிஃபைட் இந்தியா இருந்தது. அங்கே சியால்கோட் ஒரு சிட்டியில் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்போர்ட்டிங் குட்ஸ் இண்டஸ்ட்ரி இருந்தது. ஓகே. பார்ட்டிஷனுக்கு அப்புறம் வந்துட்டு ஆல் த இண்டியன்ஸ் ஹூ கேம் அவுட் ஆஃப் தேர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி வாஸ் அம்ரித்சர், ஜலந்தர். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஜலந்தரில் நிப்பாட்டிட்டாங்க. அங்கேருந்து கிளம்புறவங்க வந்துட்டு மீரட் போயிட்டு அவங்க எல்லாமே அது கண்டினியூ அந்த பிஸ்னஸ் அவங்க என்ன பாகிஸ்தானில் விட்டாங்களோ இப்போ பிஃபோர் பார்ட்டிஷன் அவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு கண்டினியூ பண்ணாங்க. சூப்பர். தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. கொஞ்சம் மேபி ஐ மைட் பி அ லிட்டில் ஆஃப், பட் ஐ திங்க் 80% நான் கரெக்டாக இருப்பேன். ஐ திங்க் நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் ஆகிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஓகே, பாக்ஸிங் ரிலேட்டட் மோஸ்ட்டாக கரெக்டாக முடிஞ்சிச்சு. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வேறு காம்பேட் ஸ்போர்ட்ஸ், வேறு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது மாதிரி ஏதாவது என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சும்மா ஒரு சின்ன. நாங்கள் வந்துட்டு கராட்டேக்காக வந்துட்டு ஃபுல் செட்ஸ் விற்கிறோம். ஓகே. கராட்டேல வந்துட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணோம், ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கராட்டே காம்படிஷன் போனால் அவர்கிட்ட ரெண்டு கலரும் வச்சுருக்கணும். இந்த ஒரு செட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 pairs ஆஃப் gloves, 2 pairs ஆஃப் ஹெட் கார்டு, 2 pairs ஆஃப் ஷின் கார்டு, ஒரு செஸ்ட் கார்டு இருக்கும். ஓகே. செஸ்ட் கார்டு வந்துட்டு வெள்ளை கலர், மிச்சது வந்துட்டு போத் இன் ஒன் ஃபோல் செட் இன் ரெட், ஒரு செட் வந்துட்டு ப்ளூ. ஓகே. ஸோ அந்த சின்ன க்ளவுஸ் இருக்கும், அண்ட் தென் ஷின் பேட் இருக்கும், ஹெட் கியர் இருக்கும், எல்லாமே. சூப்பர். இது கராட்டே. So we also have சில MMA equipment, so mixed martial arts காக gloves இருக்குது and shin guards இருக்கும். And apart from martial arts, we sell a lot of shoes. நாங்கள் வந்துட்டு various different type of shoes. Top row வந்துட்டு badminton shoes. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா we have 1 or 2 in display also. Badminton shoes, running shoes, boxing shoes and running spikes. Oh, running spikes also? Yes, running spikes also. And running spikes we have also in Health brand. Health is a very nice popular imported brand. நீங்க குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் வேற லெவல் குவாலிட்டி. ஓ யா, பார்த்த உடனே தெரியும். எஸ், பார்த்த உடனே உங்களுக்கு வந்துட்டு வேற லெவல் குவாலிட்டி தெரியும். ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ரியலி வெரி சீரியஸ் athletes வந்துட்டு should definitely look into trying to use Health. இது வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைக்கி A6 ஓட ஆல்மோஸ்ட் சேம் குவாலிட்டி, பட் ப்ரைஸஸ் அதோட பாதி இருக்கும். ஓ சூப்பர் சூப்பர். சார் இங்கே உங்களோட பெஸ்ட் செல்லர் என்ன சார்? பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸை தவிர மற்ற பாக்ஸிங் இஸ் a very good seller. ரெண்டாவது வந்துட்டு பேட்மிண்டன். we sell a lot of badminton. பேட்மிண்டனில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு predominantly யோனெக்ஸ் டீல் பண்ணுறோம். யோனெக்ஸோட வந்துட்டு apart from யோனெக்ஸ் we also have லீனிங், ஏபெக்ஸ் and Babolat. All of them which are very good brands. Very good brands. Nice. யோனெக்ஸ் பார்த்தீங்கன்னா it almost has about, not in accurate terms, but it should have about 80% of market share of full badminton in the world. Okay, nice. இப்போ வந்துட்டு நிறைய brands வராங்க, but Yonex has a very good strong presence in badminton. Okay, nice. Very nice. Apart from that, we also sell tennis rackets and squash rackets. And இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு pickle ball. Oh, super. Now new sport in the country is pickle ball. நான் நிறைய கேள்விப்பட்டேன், நிறைய பேர் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. Exactly. A little fun game. You don't need நிறைய expertise தேவையில்லை. You can just start. பேட்மிண்டன் மாதிரி நீங்கள் எப்படி வந்துட்டு பேட்மிண்டனுக்காக ஆக்சுவலி அவ்வளோ கோச்சிங் எல்லாம் போக தேவையில்லை. யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் பிளேயிங் இட், ரைட்? ஆனால் பேட்மிண்டனோட
எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னா நீங்கள் எங்கே வேணாலும் விளையாடலாம். உங்கள் வீட்டு தெருவில், இன்சைட் யோர் ஹவுஸ், வேற ஒரு நெட்டு கூட தேவையில்லை, சும்மா எடுத்துட்டு 2 people can just play. பிக்கிள் பாலுக்கு வந்துட்டு யூ நீட் அ கோர்ட். ஓகே. பட் அகெயின் anybody can start off very easily. சும்மா பிகினர்ஸ் கூட அப்படியே போயிட்டு ஃபன்னுக்காக எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருந்ததுன்னா போதும். இட்ஸ் a very interesting game. நான் கூட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 நாளாக விளையாடி இருக்கிறேன். ஸோ ஐ ஆல்சோ ஹேவ் அ ஃபீலிங் தட் எஸ் இட்ஸ் அ pretty good decent sport. Of course நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக விளையாடணும்னா தென் தட் அது வந்துட்டு தனி லெவல். லைக் பேட்மிண்டன், லைக் எனி அதர் ஸ்போர்ட், அது வந்துட்டு ஒரு தனி லெவல். சூப்பர். வேற என்ன சார் இங்கே அப்படியே இருக்கிறதுல வாலிபால்லாமும் வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறைய சப்ளை பண்ணுறோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்துட்டு ரெகுலராக அவங்க மெயின் ஸ்போர்ட்ஸஸ் ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன், கேரம் அதெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். இப்போ சம்மருக்காக we have stocked up with a lot of carom boards. Okay. And hoping that children will families வந்துட்டு கேரம் விளையாடுவாங்க instead of playing a lot of what do you say sports, online sports. Okay, ஃபோன்ல விளையாடாம கொஞ்சம் have a better experience and increase their skill. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். இதெல்லாம் சார் ஜென்ரல் ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்ஸ்லாமும் வச்சுருக்கீங்களா? ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் அந்த மாதிரி என்ன? Yes, we have. For home workout we have fitness tubes. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ஃபிட்னஸ் டியூப். மேபி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்கள் வியூவர்ஸ்க்காக எப்படி யூஸ் பண்ணலான்னு. திஸ் இஸ் வெரி குட் ஃபார் நீங்கள் வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட்காக கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஆல்சோ கொஞ்சோண்டு மசில் பில்டிங்காக இது இஸ் வெரி நைஸ். ஓகே, நான் இதை வந்து அழுக்கு பண்ணல, பட் கீழே காலில் எப்படி வச்சிடலாம். நோ ப்ராப்ளம், ப்ளீஸ். இன்கேஸ் பைசப் கர்ல் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து இந்த மாதிரி பைசப் கர்ல் பண்ணலாம். இதுலேருந்து அப்படியே ஃப்ரண்ட் ரைஸ் ஆல்சோ ஷோல்டர் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதுக்கு நிறைய டைனாமிக்கான மூமெண்ட்ஸும் இருக்குது. இது எங்கேயாவது டோரில் இல்லை அந்த மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக இருக்குது. திஸ் இஸ் அ டோர் லாக். இது வந்துட்டு டோரில் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஷட் இட். இது அப்படியே இட் வில் லாக் இன் தேர் இன் த டோர். அங்கேருந்து நம்ம என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். இது ஸோ இங்கே வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே ஃபேஸ் புல்ஸ் பண்ணணுன்னா ஃபேஸ் புல்ஸு, வெறும் ஷோல்டருக்கு பண்ணணுன்னாலும் ஷோல்டர் மொபிலிட்டி, ரொட்டேஷன், அந்த மாதிரி வார்ம் அப் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னாலும் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸசைசஸ்க்குமே உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஃபிட்னஸ் டியூப் வச்சு பண்ணிடலாம். ஃபிட்னஸ் டியூப்ஸும் இருக்குது, ஃபிட்னஸ் பேண்ட்ஸும் இருக்குது. ஃபிட்னஸ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஏராவாத் வந்துட்டு இப்போ ஒரு ரொம்ப they got a very nice product, ஒரு நல்ல ப்ராடக்ட். யூஸ்வலி வந்துட்டு லேட்டெக்ஸில் செய்வாங்க. லேட்டெக்ஸ்னால் இந்த மாதிரி மெட்டீரியல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக எலாஸ்டிக். இது கூட எலாஸ்டிக் இருக்கும், ஆனால் இது லேட்டெக்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் பிடிச்சிங்கன்னா பார்க்கலாம். யூ கேன் ஆக்சுவலி இது வந்துட்டு பிடிச்சிட்டு பார்த்து ஃபீல் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். gives you a good grip. சாலிடாக grip-ஆக இருக்குது. இதில் நான் எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன் கைஸ். இந்த நீங்கள் இங்கே வச்சுட்டு இதில் யூ கேன் டூ ஷேடோ பாக்ஸிங் ஆல்சோ. இதை அப்படியே ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு அண்ட் ஃப்ரீ grip ஆல்சோ. இதில் இது ஏன் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா புல் பண்ணுங்க அந்த பக்கத்துலேருந்து. யூ கேன் ஸ்ட்ரெச் இட் குவைட் அ பிட். யா, விதவுட் இட் ஸ்னாப்பிங். விட்டுறாதீங்க. ஓகே, சூப்பர். இது வந்து லேட்டெக்ஸ்லேருந்து எப்படி லைக் டிஃப்ரெண்ட்? ஆப்வியஸ்லி ஒன்று லைட்டாக லைக் ரஃபாக மோர் ஸ்ட்ரெச் கூட பண்ணலாம். ஓகே, டேர் ஸ்ட்ரென்த் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணால் கூட வந்துட்டு இஃப் யூ புல் இட் லிட்டில் பிட் மோர் ஹார்டர் ஆர் இட் லிட்டில் டிஸ்டன்ஸ் த சான்சஸ் ஆஃப் இட் கெட்டிங் கட் இஸ் வெரி லெஸ். ஓகே, லேட்டெக்ஸோட இது வந்துட்டு கம்மி. சூப்பர், வேறு. அண்ட் எங்ககிட்ட வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேட்மிண்டன் அண்ட் டென்னிஸ் கிட் பேக்ஸும் இருக்குது. அந்த பேக் பார்த்தீங்கன்னா தட் கேமோ டிசைனில் அது வந்துட்டு ஒரு டீமுக்காக ஒரு கோச் யாரோ வந்துட்டு எடுத்து போனோன்னா அதில் வந்துட்டு ஒரு 3-4 பாக்ஸிங் க்ளவ்ஸ் வைக்கலாம், 2-3 ஹெல்மெட் வைக்கலாம். இட்ஸ் அ பிக் சைஸ் பேக். சூப்பர். அண்ட் ஸ்கூல் பேக் மாதிரி ஷோல்டர்ஸ் யூ கேன் கேரி இட் அட் யூர் பேக் மாதிரி எடுத்து போகலாம். சூப்பர். And yes, please do contact us. Unga sports needs requirements kaga the numbers are given below. Anytime please feel free to call us. அப்படியே கடை எங்கே இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா. நாங்கள் வந்துட்டு வாலாஜா ரோட்டில் இருக்கிறோம். நம்பர் 3939 வாலாஜா ரோட், பேங்க் ஆப்போசிட் கலைவனார் அரங்கம் அண்ட் பிசைட் கிங்ஸ் பார்க் ஹோட்டல்.
ஓகே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் டைம் எடுத்து இது பண்ணதுக்கு எங்களுக்காக. உங்கள் ஷாப்பை ஃபுல்லாக சொல்லி சுற்றி காமிச்சு சொல்லத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. யூ வெல்கம் எனி டைம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.